بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த நிகழ்ச்சியாக வழமை போல கேள்வியுடைய நிகழ்ச்சியை நாம் வச்சுருந்தோம். சென்ற மாதத்தில் அறிவிப்பு செய்தது போல இரண்டாவதாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு பயானாக இல்லாமல் ஒரு வகைப்பை போன்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சரியான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சரியான பரிசுகளும் இருக்கிறது. ஆண்கள் பகுதியிலும் கேட்கப்படும், பெண்கள் பகுதியிலும் செய்வோம் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் பதில் சொன்னவர்களுக்கு சரியான பதில் இருக்கிறது, பரிசு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அதாவது மார்க்க செய்திகளை பொறுத்தவரையில் அதை கேட்பதற்கோ அதில் தெளிவடைவதற்கோ வெட்கப்படக்கூடாது. வெட்கம் என்பது தீய காரியங்களில் தவறான விஷயங்களில் வெட்கம் இருக்கலாமே தவிர நல்ல விஷயங்களை நினைச்சக்கூடாது, வெட்கம் இருக்கக்கூடாது. அப்போ மார்க்கத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சிகளை என்ன செய்யணும், செய்தால்தான் நிச்சயமாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ள முடியும். மார்க்க விஷயத்தில் போய் இவ்வளோ வயசுல இருந்தது தெரியலையே, இதை கேட்கலாமா இதை கேட்கக்கூடாதா, இந்த மாதிரி வெட்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நினைச்ச முடியாது, மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு முதல் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு என்னது? தலைப்பாக ஞாபகம் இருக்கா இல்லையா? மைக்கு உங்களுக்கு இருக்குது, ரெண்டு பக்கமும் மைக் இருக்குது, எஞ்சி வரணுங்கிற அவசியம் இல்லை. இருந்த இடத்துல எந்த அளவுக்கு மைக்குடைய கேபிள் வருது அந்த அளவுக்கு பதில் சொல்லிக்கலாம். சரிதானா? தலைப்பு என்னது இன்னைக்கு? ஈமான் கொள்வது. சரிதானா? அல் ஈமானு பில்லா. சரிதானா? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல். ரொம்ப ஒரு ஈமான்ல, அதாவது நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம், முஸ்லீமாக ஆகிறான் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பிக்கையை பொறுத்தவரை ரொம்ப என்னது இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கணும். அதான் இந்த ஈமானை பொறுத்த உள்ள. அந்த ஈமான்ல எத்தனை விஷயங்கள் இருக்குது. கேள்வி கேட்ட முதலே சொல்லிடுறேன். அப்போ இல்லை நாங்கள் தான் எல்லாருமே பதில் சொல்கிறோமே, எல்லாத்துக்கும் பரிசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு மாத்திரம் தான் இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் உண்டு. பெண்கள் பகுதியில் கேட்குறேன், ஈமானில், ஏன்னா ஈமான்ங்கிறது நிறைய பாட்டு இருக்குது, அதில் முதல் பாட்டை தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். எத்தனை பாட்டு இருக்குது அதில்? பெண்கள் பகுதியில் சொல்லுங்க பார்க்கலாம். சலாம். கிளைகள் அப்படின்னா இல்லை, நான் அந்த கிளைகளை போகல. மெயினாக ஈமானில் 1 2 3 4 அப்படி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்குறானா? அது நீங்கள் சொல்கிறது அது ஒன்று தான். ஈமானில் நிறைய கிளைகள் உண்டு, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய உண்டு. அதை நான் கேட்கல. ஈமானில் எத்தனை ஃபர்து இருக்கா? சரி சரி. அப்புறம் சுன்னத்து, வாஜிபு, மக்ரூஹு, வேற என்ன இருக்குது? நிறைய உண்டா? இல்லை, நான் கேட்கக்கூடிய கேள்வி அதல்ல. இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம்தான். அதனால் யாரையும் நான் கேள்வி கேட்டு நீங்கள் தெரியலங்கிற அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சொல்லக்கூடிய செய்திகளை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியது தான். அதனால் நீங்கள் தவறாக புரிஞ்சிருப்பீங்க, நம்ம அதை திருத்தி தரலாம். இல்லை நாங்கள் தவறாக புரிஞ்சால் நீங்கள் வேறு மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நிறைய நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள். அஸ்ஸலாம். எத்தனை சொன்னீங்க? மாஷா அல்லாஹ். மைக்கை சரி பண்ணுங்க. அப்போ எத்தனை விஷயங்கள் இருக்குங்க? 6 விஷயங்கள். அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன்னா இஸ்லாத்தில் வந்து 5 தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? இஸ்லாம்ங்கிறது 5 தூணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? தமிழ் பாட்டு இருக்குது, தெரிஞ்சு வச்சுருக்கோம், நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம். இஸ்லாத்தினுடைய தூண்கள் 5. அப்போ ஈமானில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 6 விஷயங்கள் இருக்குங்க. 6 விஷயங்களும் முக்கியமான விஷயங்கள். இதான் அடிப்படை. இந்த அடிப்படையை வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையான முஸ்லீமாக உலகத்தில் வாழ முடியும். அடிப்படையை சரியாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உண்மையான ஒரு முஸ்லீமாக உலகத்தில் வாழ முடியும். அப்போ முதல்ல அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், இன்னைக்கு பேச போகிற சப்ஜெக்ட். அடுத்து என்ன? மலாயிக்கா, வானவர்கள் சொல்லுவோமா இல்லையா? மலக், வானவர்களை ஈமான் கொள்வது. அடுத்து என்ன? தூதர்களை ஈமான் கொள்வது. ரசூல், நபிமார்கள் என்று சொல்கிறோம், ரசூல்மார்கள் என்று சொல்கிறோம். இவர்களை என்ன செய்யறது? ஈமான் கொள்வது. இது 3வது. 4வது என்ன அப்படின்னு சொன்னா கிதாப், குத்துப் அல்லது சுஹுப், பல்வேறு பெயர்களில் குர்ஆன்ல வருது. வேதங்களை ஈமான் கொள்வது. சரிதானா? அடுத்து என்ன என்று சொன்னால் மறுமை நாள், அந்த மறுமை நாளை என்ன செய்யறது? ஈமான் கொள்வது. 5வது. 6வது என்னன்னு சொன்னா அல் ஈமானு பில் கதர், கலா கதர்ன்னு சொல்லமா இல்லையா? விதி, இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதியை நம்புவது. ஆக மொத்தம் 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை நம்புறது, வானவர்களை நம்புறது, நபிமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, விதியை நம்புவதுங்க. இதெல்லாம் வந்து பாலர் பாடகம் தான். சரிதானே? அதனால பாலர் பாடகத்தை உட்காந்து யூகேஜி எல்கேஜி பேசிட்டு இருக்கமே நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்களை தெரியாதனால தான் நிறைய பிரச்சனை நடக்குது சமூகத்தில். அப்போ அதனால் ஈமான், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் இதான் முக்கியமானது. சரிதானே? சரி, ஏன் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை பற்றி நீ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக மனிதன் உலகத்தில் நேர்மையாக, தூய்மையாக, உண்மையாளனாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொன்னால், எப்போது மனிதனுக்கு நம்மை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது, நம்மை ஆளக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுங்கிற அந்த எண்ணம் உள்ளத்தில் வருகிறது, அந்த நம்பிக்கை வருகிறதோ, அப்போதான் மனுஷன் எப்படி வாழ முடியும்? நேர்மையாக வாழ முடியும். ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஆய்வுகள் செய்யக்கூடிய, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் இன்னைக்கு ஆய்வு செய்து கடைசியாக அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எவரிடத்துல இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ்கின்றார்கள், சரியாக வாழ்கின்றார்கள் என்று சொல்லி என்ன செய்றாங்க? இன்னைக்கு ரிப்போர்ட் சொல்றாங்க. அப்போ உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அல் ஈமானு பில்லா, ஈமான் இருக்கு பாருங்க, அந்த ஈமான நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனத்தில் உண்மையான தூய்மையான ஈமான் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் யாருக்கும் அநீதி இழைக்கவும் மாட்டான், அவனும் என்ன செய்ய மாட்டான்? அநீதி இழைக்கப்பட மாட்டான். இவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், அதே நேரத்தில் பிறர் யாருக்கும் அநியாயம் செய்யப்படாமல் என்ன செய்வான்? தன்னை காத்துக்கொள்வான். அப்போ உஷாராகவும் இருப்பான், அதே மாதிரி என்ன செய்ய மாட்டான்? யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல் இந்த ஈமானை ஏன் இந்த நம்பிக்கை நம்ம கொள்றோம் அப்படின்னா, ஈமான் உண்மையிலே இருந்துச்சுன்னா ஒரு மனிதன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த சந்தர்ப்பத்திலும் கோழையாக ஆகவே மாட்டான், எந்த சந்தர்ப்பத்திலும் கோழையாக ஆகவே மாட்டான் ஒரு மூமின். அப்போ ஈமான் அதுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல் ஈமான் பில்லால ஷிர்கான விஷயங்கள் இருந்து தவிர்த்து கொள்ளலாங்க. இன்னைக்கு அல்லாஹ் யாருன்னு தெரியாததுனால தான் சமூகம் நினைச்சுது, யாருக்கிட்டையோ போய் நிற்குது. சமூகம் இன்னைக்கு வழிதவறி போகுது அப்படின்னா காரணம் என்ன? படைத்தவன் யார் என்று தெரியவில்லை, படைத்தவனுடைய சக்தி என்னவென்று புரியவில்லை. அதனால தான் இன்னைக்கு இருக்கு சமூகம் தடுமாறக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். எனவே இதிலிருந்து என்ன செய்யலாம்? விடுபடலாம். அடுத்ததாக மூட பழக்கங்கள்லேருந்து விடுபடலாம். மூட பழக்கங்கள் இருக்கு பாருங்க, மூட பழக்கம் எதுக்காக வேண்டி வருது? யாரிடத்துல படைத்தவனுடைய சரியான நம்பிக்கை இல்லையே, உறுதியான நம்பிக்கை, அவன்கிட்ட என்ன வந்துருங்க? மூட நம்பிக்கை வந்துடும். காற்று வருதுங்குவான், கருப்பு வருதுங்குவான், பேய்ங்குவான், பிசாசுங்குவான், ஆவி வந்துட்டுங்குவான். இப்படி எல்லா மூட பழக்கங்களும் என்ன செய்யறோம்? சமூகத்தில் இன்னைக்கு புறையோடு இருக்குன்னா அதுக்கும் காரணம் என்னன்னா, அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொள்ளவில்லை. அப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய முதல் விஷயம், முதல் சப்ஜெக்ட் என்னன்னா அல் ஈமானு பில்லா. சரிதானா? சரி, அல்லாஹ்வை நம்ம நம்பிக்கிறோம், எல்லாருமே நம்புறோம், முஸ்லீம்கள் எல்லோரும் நம்புறோம், சிறு பிள்ளையிலேருந்து பெரியவர்லேருந்து எல்லோருமே நம்புறோம். சரிதானா? இந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அல்லாஹ் குர்ஆனில் தன்னை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், இறைவனுடைய பண்புகள் என்னங்கிறத
அல்லாஹ் வந்து குர்ஆனில் ரொம்ப சிம்பிளாக சொல்லி காமிக்கிறான். ஆண்கள் பகுதி மாறி மாறி கேட்போம் இன்ஷா அல்லாஹ். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மாறி மாறி அல்லாஹ் வந்து அல்லாஹ் நம்புறோமா இல்லையாங்க? எல்லாரும் நம்புறோம்ல. அப்போ அல்லாஹ் வந்து நம்புறதுல வந்து இப்படிதான் நம்பணும்னு அல்லாஹ் சில விதிகளை தந்திருக்கிறான். இப்படிதான் அல்லாஹ் நம்பணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் நம்புறது இல்லை. எதையோ உலகத்தில் யாரையா நம்புற மாதிரி, உலகத்தில் எத்தனையோ செய்திகளை நம்புற மாதிரிலாம் அல்லாஹ் நம்ப முடியாது. அல்லாஹ்வை நம்புவதற்கும் என்னதற்கு சில நியதிகள், சில இலக்கணங்கள் அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அப்படியானால் அல்லாஹ் குர்ஆனில் என்னை இப்படி நீங்கள் நம்ப வேண்டும், இறைவன் என்று சொன்னால் அவன் இப்படி தான் இருப்பான்ங்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சில செய்திகளை சொல்றான். ஒரு அத்தியாயம். மாஷா அல்லாஹ், சரியான பதில். மைக் இல்லாமலே சொல்லிட்டாரு பாருங்க. அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒலம் யகுல்ல ஒலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக உலகத்தில் யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ், சரியான பதிலுங்க. இதுதாங்க ஈமான். அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை நம்புறோம்னா அல்லாஹ் ஒருவன் அங்கேயே அடிபட்டு போகுது. பல கடவுள் இல்லை, முக்கடவுள் இல்லை, ஆக்கக்கூடிய கடவுள் ஒன்று, அழிக்கக்கூடிய கடவுள் ஒன்று, காக்கக்கூடிய கடவுள் ஒன்று, எல்லாம் எந்த கடவுள் கொள்கையாக இருந்தாலும் எல்லாமே அதில் அடிபட்டு போகுது. அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு சமத், அல்லாஹ்க்கு என்னது இல்லை, தேவையே இல்லை. அல்லாஹ் தேவையற்றவன். சரிதானா? அல்லாஹ்வுக்கு தேவை இருக்கா? அல்லாஹ் எப்படிப்பட்ட நம்ம மார்க்கத்தில் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? இன்னைக்கு திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் சாமியை கும்பிடுறான், வெங்கடாச்சலபதியை. அப்படி கும்பிடும்போது அந்த சாமியை கும்பிடத்துக்காக வேண்டிய மணிக்கணக்காக கியூவில் நிற்கிறான். லட்டு வாங்கிறதுக்கு நிற்கிறான், அது வேற விஷயம். திருப்பதி லட்டு வாங்கிறதுக்கும் நினைச்சு 50 நேரமாக கியூவில் நிற்கிறான். அதுவும் இன்னைக்கு மிஷினில் வந்துருச்சு. எல்லாம் மிஷின், எல்லாமே இருந்திருக்கு. நவீனம் வளர்ந்ததுனால லட்டு கூட இருந்திருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, நான் கொடுக்குறாங்க மாதிரிலாம் நியூஸில் வர்றான். அப்போ கடவுளை வணங்குவதற்கு கூட நினைச்சா அன்னைக்கு கியூவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், அவரை தரிசிப்பதற்கு இவ்வளவு, அதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, எல்லாமே நினைச்சா நான் கடவுளுடைய பெயரால் சொல்றான். இஸ்லாம் எப்படியா சொல்லுதா? பள்ளிவாசலுக்கு காணிக்கை போட்டு போறோமா? தர்காவுக்கு போறாங்க, அது வேற விஷயம், அது சப்ஜெக்ட் வேற, அது வரும்போது அதை சொல்லுவோம். பள்ளிவாசலுக்கு எங்கேயாவது காணிக்கை போட்டு சொல்றோமா? அதனாலதான் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. எப்படின்னா, இந்த மாதிரி கடவுளுடைய கருவறைக்குள் செய்வதற்கு, அதாவது கோயிலுக்குள் செல்வதற்கு கட்டணம் வாங்குவதை கவர்மெண்ட் நிறுத்தணும் என்று சொல்லி இந்துக்களால் ஒரு பெரிய பிரச்சாரமே செய்யப்பட்டது. ஏன்? கிறிஸ்துவ ஆலயங்களில் கட்டணம் இல்லை, முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலில் கட்டணம் இல்லை, இந்து கோயில்களில் மாத்திரம் எப்படி கட்டணம் வசூலிக்கலாம்? கடவுளுடைய பெயரில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, மக்கள் நான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹு சமத், அல்லாஹ் வந்து தேவையற்றவன். எந்த தேவையும் கிடையாதுங்க அல்லாஹ்வுக்கு. அடுத்து என்ன? லம் யலித், அவன் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகரே உலகத்தில் எவருமே இல்லை. யாரையுமே நீங்க ஒப்பிடவே கூடாது. அல்லாஹ்வை ஒப்பிடலாமா? பின்னாடி பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லலாமா? பின்னாடி பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாதுங்க, எந்த நிகரும் இல்லை. இப்படி தான் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை முழுமையாக இருந்தது என்று சொன்னால் அவன் உண்மையான ஒரு மூமின். சரிதானா? இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து பெண்கள் பகுதியில் இப்போ நாங்களாம் பேசுறது குறைச்சாச்சு, நீங்கள் தான் அடுத்து பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் இந்த நிகழ்ச்சி. சரி, அல்லாஹ்வை நம்புகிறாங்க. அல்லாஹ்வை எப்படி நம்பணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சூரத்துல் இஹ்லாஸ் சொல்லப்பட்டது. இந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில், ஈமானில், அல்லாஹ்வை நம்புவதில் எத்தனை விஷயங்களை நம்ப வேண்டும், எத்தனை விஷயங்களை அல்லாஹ்வை பற்றி இப்படி நம்ப வேண்டும், அல்லாஹ்வை பற்றி இந்த விஷயத்தை நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி, இதுவும் அக்கீதா சம்பந்தப்பட்டதான், அதாவது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான். பல தடவை உங்களுக்கு சொல்லியிருப்போம். அது என்ன செய்தி? பெண்கள் பகுதியில் அல்லாஹ்வை நம்புறோமா இல்லையா? எப்படி நம்பணும், எத்தனை விஷயங்களில் நம்ப வேண்டும்? சலாம். ஓகே, மாஷா அல்லாஹ், சரியான பதில். அப்போ என்னன்னாங்க, 3 விஷயம் இருக்குங்க. இதுதான் இந்த 3. நீங்கள் எல்லா நம்பிக்கை எல்லாம் அப்படியே சுருட்டி இந்த 3ல் கொண்டு வச்சிடலாம், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வை நம்புறதுல எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆக்கி இந்த 3ல் கொண்டு வச்சிடலாம். இதுதான் முழுமையான நம்பிக்கை.
ஒன்னு என்ன, ருபூபியா. ரப்புன்னு சொல்றோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ், அவனுக்கே எல்லா போலும் சொல்றோமா இல்லையா? ரப்பு ரப்பு சமாவாத்தி வல்ல, வானங்களை பூமியை படைத்தவன். இப்படி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல ரப்பு 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 ரப்புங்கிறான். சரிதானா? இந்த ரப்பு என்ற வார்த்தையை பிற மனிதருக்கு நம்ம சொல்லலாமா? என் ஓனர் இருக்காரு, அல்லது என் ஜிஎம் இருக்காரு, அல்லது என்னுடைய எம்டி இருக்காரு, அவரை போய் நான் ரப்புன்னு சொல்லலாமா? ரப்பி அப்துல் ரஹ்மான், ரப்பி அப்துல்லா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுங்க. ரப் என்ற வார்த்தை யாருக்கு தான் குறிக்கும்? படைத்த இறைவனை ஒருவனை மாத்திரம்தான் குறிக்கும். அப்போ ரப்பு படைத்தவன், அவனை நம்புறது. சரிதானா? இது முதல் விஷயம். சரிதானா? பெண் ஆங்கில பகுதியில் கேட்குறேன், இந்த ரப்புன்னு சொல்றோம்ல, இந்த ரப்பு என்றால் என்ன? எப்படி வழங்கி வச்சிருக்கோம் பார்ப்போம். ரப்பு என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வை ருபூபியத், இந்த ரப்பு என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரமே உள்ளது. அப்படின்னா எந்த விஷயத்துல? ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் படைத்தவன் நான் சொல்லிட்டேன். அந்த ரப்புங்கிறத எதில்? அல்லாஹ்வை தனிமைப்படுத்துதல். நானே சொல்லிட்டேன், அல்லாஹ்வை இதுல தனிமைப்படுத்தணும். உலகமே ஒரு மாதிரி, அல்லாஹ்வை நம்புவதில் இதில் ஒரு மாதிரி. ஏன் ஒரு மாதிரி? அது எந்த விஷயத்திலே அப்படி அல்லாஹ்வை தனிமைப்படுத்துறோம் சொல்ல முடியுமா? அது இல்ல இல்ல இல்ல, அதுவும் இல்ல இல்ல, அதான் சொல்லியே முடிச்சாச்சு. அல்லாஹ் ரப்புன்னு சொல்லியாச்சுங்க. இந்த ரப்பு என்று சொன்னால் எதில் அல்லாஹ் தனித்தவன்? அதான் கேள்வி. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் சரியான பதில் சொல்லுங்க. அல்லாஹ் இதில் தனித்தவன், எதில் தனித்தவன்? பெண்கள் பகுதியில் சரிதானா? சொல்லணும்னா அடுத்தடுத்து நம்ம கடக்கணும் போகணும். அப்பதான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு முடிக்க முடியும். எப்படி? படைப்பதில் தனித்தவன். ரைட்டு, ரப்பு. அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். அது ஏற்கனவே இங்கேயும் சொன்ன ஆணுப்பதில்லை, நானே சொல்லிடுறேன். அதாவது அந்த வல்லமை இருக்கு பாருங்க, செயல்பாடுகள், செயலில் அல்லாஹ்வை தனிமைப்படுத்துதல். அது அரபில சொல்றதா இருந்தா ஹுவ இஃப்ராதுல்லாஹி பி அஃஆலிஹி, அல்லாஹ்வுக்கென்னே சில செயல்கள் இருக்கிறது, அது யாருமே செய்ய முடியாது. படைத்தலை செய்ய முடியுமா? மனுஷனால செய்ய முடியுமா? அல்லாஹ் சவால், குர்ஆன் சவால் போட்டு பார்க்கறான். எத்தனை கடவுளை கொண்டு வந்தாலும் சரிதான், ஒரு ஈயை ஒன்னால படைக்க முடியாது. என்ன வேணான்னு சொல்லலாம், குலோனிங்லாம் நீங்க போட்டு பார்த்தான், அதெல்லாம் நோ சக்சஸ், எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர் தான். அல்லாஹ் படைத்தலை மாதிரி, அல்லாஹ் செய்யக்கூடிய செயலை மாதிரி அல்லாஹ் தான் செய்ய முடியுமே தவிர உலகத்துல எந்த கொம்பனாலும் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த செயல்களை அவனுக்கு மாத்திரமே கொடுக்கிறது. அல்லாஹ் செய்யறானா இல்லையா? அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், வேதனை கொண்டு வருகிறேன், அப்படி செய்கிறேன், படைக்கிறேன், ஆக்கிறேன், அழிக்கிறேன், எல்லாம் சொல்றானா இல்லையா? இதுதான் அஃபால், செயல்கள். இந்த செயல்களை யாருக்கு மாத்திரம் தான் சொந்தம்? அல்லாஹுக்கு மாத்திரம் தான் சொந்தமே தவிர இதுல நீங்க யாரையுமே கூட்டாக ஆக்க முடியாது. இதுதான் அர் ருபூபியா. நல்லா வழங்கிக்கணும். இதுதான் அடிப்படைங்க, இஸ்லாத்தினுடைய அடிப்படையே இதுதான், ருபூபியா. அல்லாஹ்வை ரப்பாக நம்புறது. எப்படி நம்புறது? ஹுவ இஃப்ராதுல்லாஹி பி அஃஆலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமைகளை அவனுக்கு மாத்திரமே சொந்தமே தவிர அதை யாருக்கும் நினைக்க முடியாது, பகிர்ந்தளிக்கப்பட முடியாது. இதான் நம்புறது. இது குர்ஆன்ல நிறைய ஆயத்துக்களை பார்க்கலாம். குர்ஆன் எடுத்து புரட்டி பாருங்க, அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. நிறைய வசனங்கள். ஹலக்கஸ் ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா, அல்லாஹ் என்ன செய்திருக்கான் அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானங்களை தூணின்றி படைத்திருக்கிறான். எப்படி படைச்சிருக்கிறான்? தூண் இல்லாமல் படைச்சிருக்கிறான். இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அற்புதம் யாராலும் செய்ய முடியுமா? நீங்க மெட்ராஸ் ஏர்போர்ட்டை பாருங்க, எத்தனையோ கோடி கொடுத்து செலவு பண்ணி கட்டிகிட்டே இருக்கிறான். அப்பப்போ டபக்கு டபக்குன்னு விழுந்துக்கிட்டே இருக்கு. விழும்போது தான் 4 பேர் 5 பேர் காலியாகிட்டே இருக்கிறான். ஏர்போர்ட், ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட்டுக்கு என்ன செய்ய முடியல, கூரையும் சரியான செட் பண்ண முடியல. எத்தனையோ பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் அதை கட்டிட்டு இருக்கிறான், ஒரு இதை செட் பண்ண முடியல. அல்லாஹ் பாருங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானங்கள் எந்த தூணும் இல்லாமல் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் படைத்திருக்கிறானா இல்லையா? இந்த படைத்தல் யாரால் மாத்திரம்தான் முடியும்? அல்லாஹ்வினால் தான் முடியும், யாராலையும் முடியாது என்று நினைச்சான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த மாதிரி நிறைய குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்குங்க. படைத்தல், அழித்தல், வேதனை கொண்டு அது இது மாதிரி அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அந்த வல்லமைகள் இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இதுல யாரையும் நினைச்ச முடியாது, கூட்டாக்க முடியாது. அப்ப மறுபடியும் சொல்றேன்,
சொல்லக்கூடிய செய்திகளை நல்லா புரிஞ்சுக்கணும். ருபூபியா, அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்றால் ரப்பு, ருபூபியானா ரப்புன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த அல்லாஹ் ரப்பு, இறைவன், படைக்கக்கூடியவன். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த செயல்களில், அல்லாஹ்வுடைய அந்த வல்லமைகளில் எவரையும் நாம் என்ன செய்ய முடியாது, கூட்டாக ஆக்க முடியாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா அல் உலூஹியா, அல்லாஹ் இலாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோமா இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இலாஹ் காடு, கடவுள், தெய்வம், எதை வேணாலும் நீங்க வேற வேற மொழியில போட்டுக்காங்க. அல்லாஹ் தன்னை இலாஹ் என்று சொல்கிறான், அல்லாஹ் என்று சொல்கிறான். அந்த உலூஹியான்னா என்ன? ஆண்கள் பகுதியில் ஒன்னு ருபூபியா, அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளில் அவனுக்கு தான் சொந்தம், யாருமே அவனை மேல் செய்ய முடியாது, எந்த செயலையும் செய்ய முடியாது, அல்லாஹ்வை நம்பிட்டோம். அடுத்து உலூஹியா, உலூஹியானா என்ன? பின்னாடி யாரா கை தூக்குறாங்க? மைக் முன்னாடி வரலன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லுங்க, இல்லைன்னா சவுண்டு போர்டு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. இல்லையா? பெண்கள் பகுதியில் அல் உலூஹியா, இது ரொம்ப முக்கியம் தாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான நம்பிக்கை. இன்னைக்கு என்ன சொன்னீங்க இன்னொரு தடவை? ஓகே, ஒன்று சொன்னாலே போதும். ஹுவ இஃப்ராது பில்லாஹ், ஹுவல் இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை தனிமைப்படுத்துதல். இதான் உலூஹியாங்க. சஜிதா செய்யறோமா இல்லையாங்க? சஜிதா செய்யறோம்ல. இன்னைக்கு சில பேர் கேடு கட்டவங்க நினைச்சான், அம்மா காலில் விழுறான், ஐயா காலில் விழுறான், அது வேற விஷயம், அதை பேச முடியாது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய நெற்றியை எவருக்காவது சாஷ்டாங்கம் செய்வானா? இன்னைக்கு தர்கால போய் செய்யறான், தர்கால போய் என்ன செய்யறான், அவுலியாக்களுடைய சமாதியில போய் செய்யறான். இவனை முஸ்லீம் என்று சொல்லவே முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லீம் என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய காரியத்தை எங்க போய் செய்துட்டு இருக்கிறான்? அவுலியாக்கள் என்று, அவர் அவுலியாவா இல்லையாங்கிற வேற மேட்ரு, அங்கே போய் சாஷ்டாங்கம் செய்கிறான். இவன் உண்மையான முஸ்லீம் அல்ல, இவன் செய்யக்கூடிய செயல் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ உலூஹியானா என்ன? எந்த வணக்கங்களை இஸ்லாம் சொல்லி தருகிறதோ அந்த வணக்கங்கள் யாருக்கு மாத்திரமே சொந்தம்? அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தம். அதான் உலூஹியாங்க. ஹுவ இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, வணக்கங்களை அல்லாஹ்விற்கு மாத்திரமே செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வணக்கம் சொல்லி தரான். யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், சூரத்துல் பக்ராவில் 21 வருது. மனிதர்களே, உங்களை படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தை யாரால் அவர்களே எந்த இறைவனை படைத்தானோ அந்த இறைவனை வணங்குங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப வணக்கம் யாருக்கு தாங்க? அல்லாஹ் ஒருவனுக்கு தான். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம் என்ற பெயரால் அதை நீங்க பார்த்துக்க வேண்டியதான். தஸ்பீஹ் செய்வது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, கையேந்தி துஆ கேட்கறது, எல்லா வணக்கங்களும், நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அதையும் என்ன செய்ய முடியாது, யாருக்கும் செய்ய முடியாது. சரிதானா? இப்படி இந்த வணக்கத்தை முறையா செய்தா தான் அல்லாஹ்வுடைய சொர்க்கமும் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைச்சிருமா? ஹஜ்ஜிக்கு போறான், ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய எத்தனையோ ஹாஜிகள் எங்க போயிட்டு வர்றாங்க தெரியுமா? ஊர்ல எங்க போயிட்டு வர்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கத்தை அறியாதவங்க. நான் ஒரு தர்கால போய் ஃபாத்தியா ஓதிட்டு போறான், உருப்படுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், எல்லா ஹாஜிகளும் அங்கதான் அந்த சவுண்ட் தான் போடுறாங்க. அப்ப இந்த சவுண்ட இந்த ஹாஜியும் சொல்லுவாரு. எந்த ஹாஜி? நான் ஒரு தர்கால போய் வந்து என்ன செய்யற ஃபாத்தியா ஓதிட்டு போன ஹாஜியும் சொல்லுவாரு. ஏன் அங்க அதை செய்தாரு, இங்க இதை செய்யறாரு? ஈமானு தெரியல, அல்லாஹ்வை பத்தி நம்பிக்கை எப்படி நம்பணுமோ அது தெரியல. அதனாலதான் என்ன செய்துட்டாரு, தர்காவுக்கு போய் அங்கேயும் ஃபாத்தியா ஓதிட்டு அவுலியாட்ட வேண்டிட்டு நேரம் எங்க போயிட்டாரு, காபத்துல்லாவுக்கு போய் இறைவா உனக்கு இணையே இல்லை, உனக்கு துணையே இல்லைன்னு அதையும் அரபியில சொல்லிட்டு இருக்காரு. அப்போ புரியாத காரணம். அப்ப வணக்கங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் செய்ய வேண்டும். அப்போ செய்யும் போது தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருது, முஆத பார்த்து சொல்றாங்க, யா முஆத், முஆத் ரலியல்லாஹு தஆலாட்ட அல்லாஹ்வுடைய கடமை, அடியார்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் தெரியும்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐ அபதூஹு வலா யுஷ்ரிகு பி ஷை, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அந்த வணக்கத்தை என்ன செய்யக்கூடாது? எந்த இணை வைப்பையும் கலக்கக்கூடாது. இணை வைப்பு என்னங்கிறது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம் அடுத்தடுத்த தலைப்புகள் வரும்போது. சரிதானே? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்டாங்க, அடியார்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா கேட்டாங்க. அதுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு தான் தெரியும் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் யுஅذிபஹும், எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்திலே வணங்கினார்களோ அவர்களே அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க, நரகமும் கிடையாது. அப்போ செய்யற வணக்கத்தை கரெக்டா செய்யணும்.
இப்படி தான் செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் கட்டு தந்தாங்க, இந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு தான் செய்வேன், எவனுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த வணக்கத்தை முழுமையாக அல்லாஹ்வுக்கு தனிமைப்படுத்துதல். அப்படி செய்கின்ற பொழுது தான் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இது ரெண்டாவது. ஒன்று ருபூபியா, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தனிமைப்படுத்துவது. அடுத்து உலூஹியா, அல்லாஹ்வுடைய அந்த வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தனிமைப்படுத்துறது. அடுத்து என்னன்னா அஸ்மாஉ சிஃபாத். பெண்கள் பகுதியில் சொல்லுங்க, அஸ்மா சிஃபாத்னா என்ன? அஸ்மா ஒஸ் சிஃபாத். அப்புறம் அஸ்மா ஹதீஜான்னு பேரை சொல்லிடாதீங்க. அஸ்மா ஒஸ் சிஃபாத். சலாம். அல்லாஹ்வுடைய சரி, மாஷா அல்லாஹ், சரி சரிதான். அப்போ அஸ்மா சிஃபாத், அஸ்மா சிஃபாத். அஸ்மானா என்னங்க? பேர். இஸ்முங்கிறாம்ல, மஸ்மிக்கி சொல்கிறோமா இல்லையா? அதான் அல்லாஹ்வுடைய பேர். சரிதானா? அப்போ அஸ்மா அதில் உள்ளதான். அல்லாஹ்வுக்கு வந்து பேர் இருக்குது. அல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் இருக்கு? ஆண்கள் பகுதி எத்தனை? வேகமாக சொல்கிறாங்க. யார்? 99ஆ? சரி, நீங்கள் தானே ஒரே ஆள் தான் சொல்கிற மாதிரி தெரியுது. அவர் அக்கிதான் நிறைய படிச்சுட்டு வந்திருக்காங்க, வேற யாரும் படிக்கலையோ? ஒரே ஆள் தான் பதில் வர மாதிரி தெரியுது. மீண்டும் ஆண்கள் பகுதிக்கு அந்த அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வுக்கு 99 பேருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 99 பேர்ல என்ன நன்மை கிடைக்கும் சமூகத்துக்கு, அதுவும் சொல்லித்தரப்பட்டிருக்கு ஆண்கள் பகுதி. எப்படிங்க? மாஷா அல்லாஹ், சரியான பதில். அப்போ என்ன அப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வுக்கு 99 பேர்கள் இருக்கு. சரிதானா? அந்த 99 பேர்களை சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க, ஆனால் தெரியாது. அந்த பேருக்கு அர்த்தமும் தெரியாது, ஒரு பலாயும் தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஊட சுற்றி ஊட கட்டுற ஊடுகளில் அதை போட்டு ஒட்டி கிட்டி டெக்கரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள். அது அழகிய திருநாமங்கள், வீட்டுக்கு அழகிய திருநாமங்கள். எதுக்கு அழகிய திருநாமங்கள்? உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான் வதூத், தன்னை பற்றி கிருபையாளன் சொல்லிக்கிறான். அல்லாஹ் எப்படி கிருபையாளன்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகா கட்டு தந்திருக்கிறாங்க. அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவன். அல்லாஹ் எப்படி அடக்கி ஆளுவான்? முன் சென்ற சமூகத்தை எப்படி அடக்கி ஆண்டான்? அது வருது, குர்ஆன்ல வரலாறு வருது, ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த மாதிரி 99 பேர்கள் இருக்கிறது. இந்த 99 பேர்களை எவர் மனனம் செய்கின்றாரோ அவர் எங்க போயிருவாரு? சொர்க்கத்துக்கு போயிருவார். சரி, நான் மனப்பாடம் செய்துட்டாங்க, 99 பேர் எனக்கு தெரியும், அப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவானா? போயிட முடியுமா? ஏன்னா இப்படி, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஷார்ட் ரூட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே என்ன செய்தாங்க? சிம்பிளா வந்து உலகத்தை அடையணும், சொர்க்கத்தை என்ன செய்யணும், லேசாக அடையணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? ரொம்ப சிம்பிளான வழியெல்லாம் வச்சு பிள்ளைங்களாம் கொஞ்சம் வெளியே நின்றுங்க, டைம் நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவோம், சரிதானா? அப்போ வந்து 99 பேரை சொன்னா உடனே மனப்பாடம் செய்துட்டா சொர்க்கத்து, அப்படிதான் ஹதீஸ் இருக்கு. ஆனால் என்ன இருக்கணுங்க? நம்பிக்கை சரியா இருக்கணும். அந்த 99 பேர்ல அல்லாஹ் தன்னுடைய வல்லமைகளை, தன்னுடைய சக்திகளை, தன்னுடைய அந்த குணாதிசயங்களை அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காமிக்கிறான். அப்போ அதை என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன? நம்மளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். ரெண்டு ஒண்ணா? ஒண்ணா? ஆணுங்க பெண்கள் பகுதியில நாமும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். இது ரெண்டு ஒண்ணா? சலாம். சரி, கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நல்லது, ஜஸாக்கல்லாஹ். அப்ப இதாங்க நம்ம கேட்கிறது, நம்ம பார்க்கிறது, மனிதனுடைய உடல் உறுப்புகள் அவன் செய்யக்கூடிய செயல்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு தாங்க. என்ன செய்யறோம்? கண்ணு பார்வை போச்சுன்னா கண்ணாடி போடுறோம், காது கேட்கலன்னா மிஷினை மாட்டிக்கிறோம். அப்ப எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் இருக்கு. அல்லாஹும் கேட்கிறான், அல்லாஹும் பார்க்கிறான். இந்த மாதிரி வரக்கூடிய அல்லாஹுடைய இந்த தன்மைகள் இருக்கு பாருங்க, இது எல்லாம் எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்டது. எந்த சக்திக்கும் அது லிமிட்டே பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? அப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய சிஃபத் என்று சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தன்மைகள் இப்படிப்பட்டதுதான். இது எல்லாத்தையும் மிஞ்சியதான், சரிதானா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இந்த அஸ்மா சிஃபாத்தில் அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள் வருகின்ற போது அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் உதாரணமே சொல்லக்கூடாதுங்க. என்ன சொல்லக்கூடாது? அல்லாஹ்வுக்கு எந்த உதாரணத்தையும் நீங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத் அன்-நஹ்ல்ல 74ல ஃபலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால். அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் உதாரணத்தை சொல்லவே செய்யாதீங்க.
யாருக்கும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய வல்லமை, சக்தி, அவனுடைய தன்மைகள் எல்லாமே அப்பாற்பட்டது. அவனுக்கு என்ன செய்யாதீங்க, உதாரணம் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சரிதானா? சரி, அடுத்து இந்த அல்லாஹ் அல் ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறதுல அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருக்கு பாருங்க. அந்த அல்லாஹ்வுடைய படைப்பில் ஏதாவது ஒன்றில் குறை இருக்கிறதா, குறை காண முடியுமா? அப்படி ஒரு ஈமான், அப்படி ஒரு மூமினுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரலாமா? ஆண்கள் பகுதியில் வரவே கூடாது, வரவே கூடாது. அல்லாஹ் என்ன செய்றான், குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் என்ன சொல்லி காமிக்கிறான். குறிப்பா இந்த வசனத்தை சொல்றான், அல்லாஹுல்லதி ஹலக சபா சமாவாத்தின் திபாகா மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத். மனுஷனை பார்த்து சொல்றான், அல்லாஹ் நினைச்சிருக்கிறான் அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய 7 வானங்களை எல்லாம் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஏதாவது நீ தவறை கண்டிருக்கிறாயா, குறைய கண்டிருக்கிறாய்? மனுஷன் செய்ததில் குறை கண்டுபிடிச்சிடலாம், தேடி தேடி துருவி என்ன செய்யலாம், நோட்டீஸ் அடித்தா அதில் 10 குறை. அது மனுஷன் தவறு செய்ய தான் செய்வான். ஏதாவது ஒரு செயலை செய்தால் அதில் குறை. அல்லாஹ்வுடைய செயல்களை பொறுத்தவரை நிச்சய முடியாது, குறையே காண முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஜில் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர். நல்லா பாருப்பா, திரும்ப திரும்ப ஆய்வு செய்து பாரு, ரிசர்ச் பண்ணி பாரு. அல்லாஹ்வுடைய படைப்பினன் என்னையே செய்ய முடியாது, ஒருபோதும் நீ குறையை காணவே முடியாது என்று நினைச்சான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை நினைச்சக்கூடாது, ஒருபோதும் நினைச்சக்கூடாது, குறை காணக்கூடாது. ஏன்னா மனுஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி பிறக்குது. காது இந்த பக்கம் இருக்குது, மூக்கு இந்த பக்கம் இருக்குது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் டிஃப்ரெண்டாகவே நினைச்சது உலகத்தில் நிறைய பிறக்குது. அதுவும் அல்லாஹ் தான் நினைச்சான் பிறக்க வைக்கிறான். அப்போ அதனால அந்த பிறக்கக்கூடிய அது ஆடு மாடாக இருக்கட்டும், மனுஷர்களாக இருக்கும், அது போய் நம்ம குறை காணலாமா? குறையே காணக்கூடாது. அல்லாஹ் நம்மளை இந்த மாதிரி குறைகளிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நினைச்சோம் நன்றி செய்யணுமே தவிர, அல்லாஹ் என்ன இப்படி படிச்சு போட்டான், ஏன் இவனுக்கு மூக்கு இப்படி இருக்குது, ஏன் இவனுக்கு கண் இப்படி இருக்குது, ஏன் காது அல்லாஹ் இப்படி வச்சுட்டான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நினைச்சக்கூடாது, குறை காணக்கூடாது. அல்லாஹ் ஏன் அவன் அப்படி படைச்சான், எதனால படைச்சாங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தான் தெரியும். அதனால அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை ஒருபோதும் நினைச்சக்கூடாது, குறை காணக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானா? அடுத்து ஈமான்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு பாருங்க, அந்த கட்டளையை நம்புவது. அல்லாஹ்வுடைய அம்ர் இருக்கு பாருங்க, அம்ர் என்று சொன்னால் கட்டளை, அந்த கட்டளையை நம்புவது. சரிதானா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னா, அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல ஈமான் கொள்றதுல மறைவான விஷயங்களை நம்பணும். இன்னைக்கு மறைவான விஷயங்கள்லாம் மனுஷன் நம்புறதே இல்லை. எல்லாமே எனக்கு நினைச்சுக்கிறான், டெமோ போட்டு காமி, அப்போ தான் நான் நம்புவாங்கிறான். அல்ல ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சு விட்டா நான் நம்புவேன், இல்லைன்னா நினைச்ச மாட்டேன், நம்ப மாட்டேன்னு சொல்லி எதையுமே மனிதன் இன்னைக்கு நினைச்சான் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் நம்ம எப்படி நம்பணும்னா, மறைவான விஷயங்களை நாம் என்ன செய்யணும், நம்ப வேண்டும். அந்த மறைவான விஷயங்கள் எல்லாமே மறைவான விஷயங்கள் தான். அதுல அல்லாஹ் பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்டு, அதையும் நானே சொல்லிடுறேன், நிறைய குழு கொடுத்தா ஆம்பளைக்கு கஷ்டமா கேட்கறீங்கன்னு வரவே சொல்லிட்டு இருக்கிறீங்க. 5 விஷயங்களை அல்லாஹ் மறைவான செய்திகள் என்று சொல்கிறான். அந்த 5 மறைவான விஷயங்கள் என்ன? ஆண்கள் பகுதி அல்லாஹ் எத்தனையோ விஷயம் நம்புறாங்க, நிறைய மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும், நம்ம சொல்றோம், நம்புறோம். அதுல 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும், எவனுக்குமே தெரியாது அல்லாஹ் சொல்றான். அது யாரு, அது என்ன விஷயங்கள்? சரி, ரைட்டு. அப்புறம் சிராத்து முஸ்தகிம் பாலா வருஷா சொல்லிட்டு தெரியுது. வேற ஒரு ஆளா சொல்லுங்க, அப்பதான் பரிசு கொடுக்க முடியும். எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த பரிசை பிச்சு கொடுக்க முடியாது. இல்லை, அந்த பதில் இல்லை. வேற இல்லை. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மறைவான விஷயங்களை நம்புதல், அதெல்லாம் மறைவான விஷயம் தான். அதை அல்லாஹ் சொல்லலையே, சொல்லாத நீங்க சொல்றீங்களே. யார் உண்டா ஆண்கள் பகுதியில? பெண்கள் பகுதி, பெண்கள் பகுதியில ஒரு கேள்வி. மறைவான விஷயங்கள் 5, அந்த 5 விஷயங்கள் என்ன? சலாமுல்லா. எப்படி? இல்ல ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. ஓகே, அப்புறம் பில்லி சுனியமா? 2 தான், அவங்க கணக்குல 2 தான் வந்திருக்கு. மூன்று. அடுத்து இன்னும் 2 இருக்கு, சொல்லிட்டீங்கன்னா பரிசு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
இறுதி நாள் இன்னும் இறுதி வரல, இன்னும் 2 இருக்கு. அடுத்து சொல்லக்கூடியவர் யார் உண்டா? அடுத்து இல்ல. மறைவான செய்தி அப்ப எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்புறது? மறைவாவே இருக்கட்டும், அது வெளிப்படையே ஆகணும். சுராமத்துல்லா எப்படி எப்படி 3வது? சரி சரி. அடுத்து இல்லை, 1 தப்பு. சரி, அப்போ இந்த பதில் சொன்னவங்களாம் சேர்த்துக்கலாம். அதாவது ரிசுக்குங்கிறாங்க, ஆனால் ஹதீஸ்லையும் குர்ஆன் ஆயத்தில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அதாவது வயஅலமு மா ஃபீ கதின், நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அதனால தான் நம்ம நினைச்சிடறோம் இன்ஷா அல்லாஹ் சொல்லணுங்க. நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லாட்ட அந்த காரியம் உருப்படுமா? நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் சொன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டியா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிடான். அது ஒரு போக்கான ஒரு கேஸ் செய்தியாகவும் நினைக்கக்கூடிய மக்களும் உண்டு. அல்லது இன்ஷா அல்லாஹ் டோட்டலாக நினைச்சிருது, மறந்துடுது, ஏதாவது ஒன்று நடக்குது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக தேவை. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும்? முதல்ல என்ன அப்படின்னா, அதாவது 5 விஷயங்கள். கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா, அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சரிதானா? அப்போ உடனே ஒரு கிராஸ் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, ஆனா பெண்ணா தான் ஸ்கேன் சொல்லிடுது, அன்னைக்கு ஸ்கேனிங்கில் தெரிஞ்சு போதே, அப்போ அல்லாஹ் ஃபெயிலியரா? அல்ல. ஆனா பெண்ணாங்கிறது மாத்திரமல்ல, அந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ் அல்லாஹ்க்கு தாங்க தெரியும். எப்படி வாழுவான், நல்லவனா கெட்டவனா, எத்தனை வயசு வரை வாழ்வான், என்ன சம்பாதிப்பான், என்ன படிப்பான், எல்லா விவரங்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. 1. அடுத்து என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதும் அல்லாஹுக்கு தான் தெரியும். 2. 3வது, மழை எப்பொழுது எங்கே பெய்யும், எவ்வளவு பெய்யுங்கிறதெல்லாம் என்னதுதான் அல்லாஹுக்கு தான் தெரியும். அதனால தான் நினைச்சான் வானிலையில் பெய்யலாம் பெய்யலாம் பெய்யலாங்கோ, அது பெய்யவே செய்யாது, முடிஞ்சு போச்சு. அப்போ வானிலை அறிக்கைகள் என்னதான் சும்மா ஒரு குட்டாம்போக்கு அடிக்கிறது தான் சரிதானா? அப்போ இது மழை 3வது. அடுத்த 4வது, ஒரு மனிதன் எந்த பூமியில் மரணிப்பான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சா மெட்ராஸ் ஏர்போர்ட்லேயே திரும்பி இருக்க மாட்டோமா? வருவோமா குவைத்துக்கு? அல்லாஹ் மட்டும் அந்த செய்தியை தெரியப்படுத்துறான்னு வச்சுக்கோமே, யாராவது போவோமா? ஃப்ளைட் ஏறுவோமா? யூஎஸ்க்கு யூகேக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம்ப்பா, அப்படியே உட்காந்துரும். அப்போ அதை அல்லாஹ் நினைச்சான் மறைத்து வைத்திருக்கிறான். அடுத்து என்னன்னா, மறுமை நாள் எப்போது வரும் என்பதையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அதுக்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மறுமை 5 விஷயங்கள் சொன்னேன், தெரியாதவங்க படிச்சுக்காங்க. கருவில் உள்ள குழந்தை, நாளைக்கு நடப்பது, மழை, அடுத்து ஒரு மனிதனுடைய மரணம் எங்கே நடக்கும், அடுத்து மறுமை நாள். மறுமையை எல்லாம் மறைச்சு தான் வச்சிருக்கேன். அப்போ இதுதான் நினைச்சு 5 விஷயங்களுங்க. அப்போ இதை நினைச்சணும் மறைவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். நான் இப்போ சொல்றேனே, இந்த விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருடைய காதுக்கு வந்திருக்குன்னு தெரியல. மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள், மார்க்க சம்பந்தமான பத்திரிகையை படிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த ஈமான்ல யாருமே குழம்பிடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயங்கள்ல ஈமான்ல என்றைக்குமே மூளைக்கு வேலை கொடுக்க கூடாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஆயிட்டாங்க. நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், அந்த படிப்பை ஒன்னோட வச்சுக்கா, அது எங்க கொண்டு ஜாயின் பண்ணாத, அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல கொண்டு உன் மூளையை கொண்டு யூஸ் பண்ணவே செய்யாத. சயின்ஸுக்கு ஒத்து வரல, என் மூளைக்கு ஒத்து வரல, எனக்கு ஒத்து வரல என்று சொல்லி இன்னைக்கு என்ன செய்றாங்க, நிறைய பேர் அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல, அகீதாவுடைய விஷயங்கள்ல இன்னைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு குறிப்பாக தமிழ் சமூகத்தை நடக்கிறது. என்ன விஷயம்? அல்லாஹ் எப்படி நம்ப சொல்றான்னா, அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது எப்படின்னா, என்சில் ரப்ப, அல்லாஹ் என்ன செய்றான், முதல் வானத்துக்கு வருகிறான். ஒவ்வொரு நாளும் வர்றானா. இந்த ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு எப்போ வர்றானா, இரவினுடைய 3 பகுதிகளில் 3வது பகுதிக்கு.
அதனால தான் அந்த நேரத்தில் தஹஜ்ஜத் தொழணும்னு சொல்கிறோம். இரவில் 3 பகுதிக்கு 3வது பகுதியில் கடைசி பகுதி, அதாவது சுபு ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வந்து கேட்கிறான் அல்லாஹ், மை யதுஊனி, என்னை அழைப்பவர் உண்டா, நான் பதில் கொடுக்கிறேன். என்னிடத்தில் கேட்பவர் உண்டா, அவனுக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடத்தில் பாவமன்னிப்பு கேட்பவர் உண்டா, அவனுக்கு நான் என்ன செய்கிறேன், பாவமன்னிப்பு வழங்குகிறேன்லாம் சொல்லி ஒரு நீண்ட ஹதீஸில் வருது. சரிதானா? அப்போ இது வந்து அல்லாஹ்வுடைய வல்லமையா இல்லையா? வல்லமை இல்லையா? சரி, இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ நான் அங்கே இருக்கிறேன், நான் வந்து என்ன செய்கிறேன், இப்போ எனக்கு வந்து என்ன செய்யுறேன், டாய்லெட்டு நான் ஹமாமுக்கு போகணும், இங்கேருந்து எஞ்சி போகிறேன்னா இந்த சீட் நான் உட்காந்துருக்க சேர் இருக்கேன், இது காலியாக இருக்குமா, அல்லது நான் அங்கே உட்காந்துக்கிட்டே அந்த காரியத்தை பார்க்க முடியுமா? சொல்லுங்கள் ஆண்கள் பகுதியில். இப்போ எனக்கு நான் உட்காந்துருக்கேங்க, எனக்கு ஏதாவது நினச்சிருங்க ஹமாமுக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு. அப்போ அல்லாஹ் சேர் அங்கே காலியாக போத என்ன செய்யறது? இப்போ அல்லாஹ் வந்து ஒவ்வொரு, இது வந்து புகாரில முக்கியமான ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸா வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் ஒவ்வொரு வாளும் ஒவ்வொரு நாளும், ரமதான்ல மாத்திரம் இல்லை, தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கடைசி இரவினுடைய 3 பகுதியினுடைய 3வது பகுதியில் இந்த வானத்தை பார்க்குறோமா இல்லையா? இந்த பார்க்குறோம்ல, எட்டி பார்க்குறோம்ல, எனக்கு தெரியாது, வெளியே போனால் தெரியும். அந்த வானத்திற்கு இறங்கி அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறான், பாவ மன்னிப்பு தர்றான், கேட்கறத தர்றான்லாம் சொல்றான். இப்போ அல்லாஹ் வானத்தில் அல்லாஹ் எங்கங்க இருக்கிறான்? இதெல்லாம் சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் அல்லாஹ்வுடைய அரிசின்னு சொல்றோம். அல்லாஹ்க்குன்னு ஒரு சிம்மாசனம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லப்படுது, அது நம்பிக்கை தான். அப்போ அல்லாஹ் அங்கேயிருந்து இறங்கி வர்றான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அந்த சேரு காலியா போகுது. அப்ப அங்க யார் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறார்? இதுதான் கேள்வி. அப்ப எப்படி அல்லாஹ் வந்து அப்ப அந்த இடத்துல என்ன வருது? வெற்றிடமா அந்த இடம்? இப்படி ஒரு குழப்பம் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் சொல்லப்பட்டு விட்டது. ஏன்னா இன்னைக்கு அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய விஷயங்களை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது. அது யாருங்கிறதெல்லாம் விவரம் உள்ளவங்களுக்கு தெரியும், நீங்க போய் படிச்சுக்காங்க. நம்ம வந்து மேடையில் பப்ளிக்காக யாரையும் விமர்சனம் செய்வதல்ல, ஆனால் இஸ்லாத்தினுடைய சரியான நம்பிக்கைக்கு மாற்றமான எந்த கருத்துக்கள் வந்தாலும் எங்கே வேண்டுமானாலும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நம்ம பதில் சொல்லுவோம். அப்போ இந்த ஹதீஸை சில பேர் மறுக்கிறாங்க, இது ஹதீஸ் சரியில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் அரிசிலேருந்து முதல் வானத்துக்கு வரானா, அப்ப அரிசி காலியா போதே. அந்த நேரத்தில் எத்தனை பேர் அல்லாஹ்விட்ட கேட்பான்? அப்ப அல்லாஹ்வை எப்படி நம்புறது? அப்ப அல்லாஹ்வுடைய இடம் காலியாகி போச்சே. அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமையில் குறை வந்து விட்டதோ என்று எண்ணக்கூடிய சில கருத்துக்களை சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை நம்பவே கூடாது என்று சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அப்ப இதுக்கு என்ன பதில் என்னன்னா, அல்லாஹ்வை நம்பணுங்க. எப்படி நம்பணும் தெரியுமா? நம்மள மாதிரி நம்பக்கூடாது. நம்மள மாதிரியா நம்பணும்? நம்ம மாதிரி எந்த தேவையும் இல்லை என்று நம்ம சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்கு, அதையும் நீங்க இந்த இது தொடர்பான இன்னொரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேட்கறாங்க தோலட்டா, இது அபூதர் தான் அறிவிக்கிறாங்க, புகாரில முஸ்லீம்ல வருது. ததரூன ஐன ததஹ ஹாதிஹி ஷம்ஸ், அபூதர்ரே இதோ இந்த சூரியனை பார்க்கறிய, இந்த சூரியன் மறைய நமக்கு 2 தான் தெரியுது, சன்ரைஸ் சன்செட் 2 தான் தெரியுது. இந்த பக்கம் உதிக்குது, இந்த பக்கம் மறையுது. இதோ மறையுது, இந்த சூரியன் எங்கே போகிறது தெரியுமா? கேட்கறது யாருங்க? கேட்டது யாரு? என்னாச்சு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் வந்து பொய் சொல்லுவாங்களா? உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லுவாங்களா? அப்படி சொன்ன உடனே அபூதர் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். இது சஹாபாக்களுடைய பண்பாடு. அதனால நாமளும் உங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும் சொல்லிடாதீங்க. அது சஹாபாக்கள் சொன்னது. ஏன்? ரசூலுல்லாஹ்ட்டேருந்து நிறைய செய்திகளை படிக்கணும், தெரிஞ்சா கூட என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தானே தெரியுங்குவாங்க. அது வேற. ஆனால் நம்ம அப்படி சொல்லி பழகிடக்கூடாது, அது வேற மேட்ரு. அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹா, இது வந்து என்ன செய்யுது, அது அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே அல்லாஹ் அதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறான், அங்கே அது போகிறது. போய் என்ன செய்யறது தெரியுமா? சஜதா செய்கிறது. முக்கியமான விஷயங்க இதெல்லாம். முக்கியமா ஈமான்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப சஜிதா செய்தோன்னா அது கேட்குமா, இறைவா நான் என்னுடைய இடத்திற்கு சென்று மீண்டும் உதிக்கவா, மேற்கு திசைக்கு வரவான்னு அல்லாஹ்ட்ட கேட்குமா? எப்போ? சஜிதா செய்து. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, ஒவ்வொரு தடவையும் என்ன செய்வானா, ஒவ்வொரு நாளும் சரி நீ போ 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 உன்னுடைய இடத்துக்கு போன்னு சொன்னோன்னே மேற்கு திசையில வந்து உதிக்குமா. என்னைக்கு கியாமத் நாள் வருகிறதோ, கியாமத் நாள் வரக்கூடிய அண்டை தினத்தில் அல்லாஹ் சொல்லிவிடுவானா, உனக்கு மறுப்பு, இன்னைக்கு என்ன கிடையாது, இன்னைக்கு அப்ஜெக்ஷன், நோ சான்ஸ், இன்னைக்கு நீ என்ன செய்யக்கூடாது, மேற்கு திசைக்கு நீ போகக்கூடாது, எங்கே மறைந்தாயோ அங்கேயே நீ உதித்து விடு என்று அல்லாஹ் செய்வான் சொல்லுவான். இது குர்ஆன்லயே வருது.
குர்ஆன்ல வருது, சூரத்துல் அன்ஆம்ல 158வது வசனத்துல வருது, லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்ல் அவ் கஸபத் ஃபீ ஈமானிஹா கைரா. இந்த சூரியன் கிழக்க வந்துச்சு பாருங்க. இப்போ எவனாவது நான் ஈமான் கொண்டேன்னு இஸ்லாத்துக்கு வந்தான், அவனுடைய இஸ்லாம் அங்கீகரிக்கப்படுமா நிராகரிக்கப்படுமா? நிராகரிக்கப்படும். அவனுக்கு ஈமானை அல்லாஹ் ஈமானை ஏத்துக்க மாட்டான். கிழக்க சூரியன் ஊச்சிட்டே எல்லாம் தயாராங்கப்பா, நல்ல காரியம் செய்யுங்க, அப்படியே சஜாதாலே படுத்துக்கணுங்க, யாரும் எந்திக்காதீங்க, நான் கியாமத்து வரப்போகுது. அல்லாஹ்வை அந்த நேரத்தில் நெருங்கினாலும் அதுவும் என்ன செய்யப்படாது, அல்லாஹ் இடத்துல நல்ல காரியமும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றான். சரிதானா? இந்த ஹதீஸும் என்னது, ஏற்றுக்கொள்ளக்கூட ஹதீஸ் அல்ல, இதுவும் நிராகரிக்கப்படக்கூடியது. ஏன்? லாஜிக்கு ஒத்து வரல, சயின்ஸுக்கு ஒத்து வரல. சூரியன் மறைய வச்சு எங்கேயாவது சூரியன் போய் ஒளிஞ்சுக்குதா? என்னைக்கா ஒளியுமா? ஒளிஞ்சா நாம என்ன செய்வோம்? இன்னைக்கு தலைப்பு சொன்ன மாதிரி நாம இருளில் போயிடுவோம், நாம இருண்டு போயிடுவோம். அப்போ சூரியன் மறையக்கூடியது என்பது சூரியன் சுற்றி கொண்டே வருது, தானே சயின்ஸ் சொல்லுது. எங்கேயாவது போய் மறையுதா? எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க போதா, டீ குடிக்க போதா, ஹமாமுக்கு போதா? ஒன்றும் இல்லையே. அப்போ சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய சூரியன் இது எப்படி அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே சஜிதா செய்யும்? மண்டைக்கு ஒத்து வருதா? மூளைக்கு ஒத்து வருதா? ஒத்து வரல. அதனால இந்த ஹதீஸும் சரியான ஹதீஸ் அல்ல, இது ரசூலுல்லாஹ் சொல்லல, தள்ளு வந்துட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஈமானை பொறுத்தவரையில் இப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க. ஈமானை பொறுத்தவரையில் நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், அல்லாஹ்வுடைய விஷயம். அதுக்கு நிறைய சான்றுகள் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. சரிங்க, மனுஷன் எதனால உருவாக முடியும்? மனுஷன் இன்னைக்கு மனிதன் எதனால உருவாகிறான்? நீரினால். அப்படித்தானே? இந்திரிய துளி நீரினால் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல யார சொல்றான்? ஆத நபியை சொல்றான், அவரை நான் மண்ணால் படைத்தேன் என்று சொல்றான். அப்படித்தானே? ஆத நபி எதிரே படைக்கப்பட்டாங்க, மண்ணு தானே. எந்த லாஜிக்காவது எந்த சயின்ஸாவது ஏத்துக்குமா? மனிதனுடைய படைப்பு மாடல் எங்கிருந்து இருக்கு? மண்ணிலிருந்து படைக்க முடியும் சொல்லி எந்த சயின்ஸாவது ஏத்துக்குமா? இப்ப அல்லாஹ் சொல்றானே ஆதம மண்ணிலிருந்து படைச்சாங்கிறானே, இப்ப இதை நம்ம ஏத்துக்கோமா ஏத்துக்க மாட்டோமா? ஏன் ஏத்துக்கிறோம்? காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டால் அப்புறம் உன் மூளையெல்லாம் நீ முடிக்கி கொண்டு வச்சிரு, அதை பத்தி சிந்திக்கவே செய்யாத. அதான் நம்பிக்கை. அல்லாஹ் மறைவான விஷயத்துல நம்ம நம்புறோம் அப்படின்னு சொன்னா எப்படி நம்பணும்? அல்லாஹ் சொல்லிட்டான்னு முடிஞ்சு போச்சு, அது மறு பேச்சே கிடையாது. இதான் நம்பணும். இதான் ஈமான். இதுல இல்ல சயின்ஸ் இப்படி சொல்லுதே, என் மூளைக்கு இது ஏத்துக்கலையே, அறிவுக்கு புடன்படலையே, இப்படி பேசவே கூடாதுங்க. இப்படி நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல ஏதாவது இருந்துச்சு, ஆபரேஷன் இருந்துச்சாங்க, ஆபரேஷன் எக்யூப்மெண்ட்ஸாவது இருந்துச்சா? ஏதாவது இருந்துச்சா? இல்ல. பெண்கள் பகுதியில் ஒரு கேள்வி, ரசூலுல்லாஹ்க்கு நடந்த ஒரு அற்புதம் என்ன அற்புதம்? எத்தனையோ அற்புதங்கள் நடந்துச்சு இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. அதுல அவருடைய உள்ளம் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. பொதுவா சொல்லக்கூடாது இல்ல. பெண்கள் பகுதி அடுத்து வரும் இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு வரும். டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, அடுத்த இதுக்கு போயிட்டு முடிச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். எதுங்க? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. பெண்கள் பகுதி இல்லையா? ஆண்கள் பகுதி போலாமா? சீக்கிரம், டைம் ஆகுது. ஸலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில். ஒரு சின்ன குழு கூட கொடுக்கல சொல்லிட்டாங்க. சிறு பிராயத்தில், அதானே சொன்னீங்க? சிறு பிராயத்தில் அதானே? கரெக்ட் தானே? சரி, ரசூலுல்லாஹ் சிறு பிராயத்தில் என்ன செய்தாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை, ஹார்ட்டை எடுத்து ஜம்சம் தண்ணியால கழுவி அதே உள்ளை வைத்தார்கள். புகாரியில் வரக்கூடிய செய்தி. அறிவு வேலை செய்தா? அது வேற மேட்டர். மேராஜில் இருக்குது, அது ஹதீஸ் பிரச்சனை இருக்கு. இதுதான் சரியான ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ என்னன்னா, எந்த ஒரு மனிதனாவது ஏத்துக்குவானா? ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை எப்படிங்க அதை பிளந்து எடுத்து கழுவி முடியுமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் கூட சிந்திக்கவே முடியல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்றாங்க. எப்படி ஏத்துக்கிறோம்? அல்லாஹ் செய்தி காட்டியிருப்பான், அதனால நம்புறோம். புரியுதா இல்லையா? அல்லாஹ் செய்தி காட்டியிருப்பான், அப்படி நம்புறோம். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளை குர்ஆன்ல பார்க்கலாம். எப்படி? அதே மாதிரி இன்னொரு செய்தி வருது. ஒரு நபி வந்தார், ஒரு இது புகாரில தான் வருது. ஒரு மரத்துக்கு கீழே என்ன செய்தார்? தங்கினார்.
திடீரென்று என்ன செஞ்சிச்சு, எறும்பு அவரை கடிச்சிச்சு. எறும்பு அவரை கடிச்சிருச்சு. உடனே என்ன செய்தாங்க அந்த நபி, உடனடியாக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஆர்டர் போடுறாங்க, இந்த எறும்பு இருக்கக்கூடிய இந்த பகுதியை அப்படியே அழிச்சிருங்க. எறும்பினுடைய புற்று இருக்கு பாருங்க, மரத்துக்கு கீழே நிறைய வச்சிருக்கு, அப்ப அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா உடனடியாக அல்லாஹ் என்ன செய்யறான், வசனம் திறக்கிறான், அந்த நபிக்கு வஹியை கொடுக்குறான். நியாயத்துக்கு ஒரு சமூகத்தையே நீர் அழித்து விட்டீரே. என்ன சொல்றான் அல்லாஹ், ஒரு சமூகத்தையே நீர் அழித்து விட்டீரே. எறும்பை வந்து என்ன செய்யறாங்க, கொண்டு அப்படி சுத்தமா காலி பண்ணிட்ட இடத்த. அப்போ இதுல என்ன சம்பவம் வருதுன்னா, அந்த எறும்பு பேசியதும் அந்த எறும்பு சம்பந்தப்பட்ட செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, இறை தூதருக்கு அறிவிக்கப்பட்டது. எறும்பு எங்கேயாவது பேசுமா, பேசுறது காதுல விழுமா, மண்டைக்கு ஏறுதா, இல்லை. இப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளை அறிவுக்கும் புலப்படாது, சயின்ஸுக்கும் புலப்படாது, எதுக்கும் புலப்படாது. அப்ப இந்த மாதிரி செய்திகளாக இருந்தா ஏற்றுக்க மாட்டோமா? அது வல்ல ஒரு மூமினை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு பாருங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒரு செட்டப்பை உண்டு பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும், அது செய்யணும் இது செய்யணும், அதுக்கு முன்னே வேலை செய்யணும், பிந்தைய வேலை செய்யணும், செட்டப்பை பண்ணணும், ஒண்ணுமே கிடையாதுங்க. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் சூரத்துல் கமர்ல சொல்றான், ஒமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன் கலம்ஹிம் பில் பஸர். முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை. நம்முடைய கட்டளை எப்படி வரும் தெரியுமா, அப்படி ஒரு கண் மூடி திறக்கிறதாங்க. கலம்ஹிம் பில் பஸர், கண்ணை மூடி திறக்கிறதுங்க. அல்லாஹ்வுடைய எல்லா வேலையும் நடந்துரும். நடக்குமா இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனை இந்த ஈமான்ல இன்னைக்கு நம்ம குறைய நினைக்கலாமா? அல்லாஹ்வுடைய வல்லமைய அல்லாஹ் சொல்றான், கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எல்லாம் நடக்கும். அதான் அல்லாஹ்வுடைய வேலை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், பக்கரால 117, ஃபைதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ்வுக்கு ஒரே ஒரு ஆர்டர் தாங்க, காஃபு நூனு குன், முடிஞ்சு போச்சு. குன் என்றால் உலகம் அழியும், குன் என்றால் உலகம் ஆகும், குன் என்றால் எதுவும் நடக்கும், குன் என்றால் எதுவும் நடக்காது. ஒரே ஒரு வார்த்தைங்க. இவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவன், அந்த வல்லமை படைத்த இருக்கக்கூடிய அவனுடைய வல்லமையில இன்னைக்கு இது அறிவுக்கு படன்படல, அறிவுக்கு இதை ஏத்துக்கலன்னு சொல்லி ஹதீஸ்களை தள்ளுபடி செய்யறோம், அல்லாஹ்வுடைய வல்லமையை நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் இது ஈமானுடைய பாதிப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரிதானே? அடுத்த அன்புக்குரிய சோழலை இன்னும் 2 செய்தி அதோடு முடிச்சுக்கிறோம். என்ன செய்தின்னு சொன்னா, அல்லாஹ்வை பற்றி நம்புறோம்ல, சரிதானா? இப்போ யார் பதில் சொன்னா கடைசியா, பெண்கள் பகுதி ஆண்கள் பகுதியில், அல்லாஹ்விற்கு உடல் உறுப்புகள் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க. இருக்கா? யார் பதில் சொன்னது? அது எப்படி இருக்கும்? 5 கை, 5 விரலா, 10 விரலா, 8 விரலா? வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? சரி, ஜஸாக்கல்லாஹ். அப்போ இதாங்க, அல்லாஹ்வுக்கு இதுக்கு உறுப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய கையை பற்றி சொல்கிறான், தன்னுடைய முகத்தை பற்றி சொல்கிறான். இப்படி பல செய்திகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது. அப்போ இதை வச்சு நம்ம எப்படி நம்புறோம்னா, அல்லாஹ்விற்கு உடல் உறுப்புகள் இருக்கிறது. சரிதானா? அது ஒரு பிண்டம் அல்ல, உடல் உறுப்புகள் எல்லாம் இல்லாத ஒரு பிண்டம் அல்ல. அப்போ அல்லாஹ்வுக்கு உடல் உறுப்புகள் இருக்கிறது. அது எப்படி இருக்கும் அது தெரியுமா? அது தெரியாது. அது பற்றி என்ன செய்யல, சொல்லவே படலை. சரிதானா? சரி, அடுத்து அல்லாஹ்வுக்கு உடல் உறுப்பு இருக்குன்னு நம்ம நம்புறோம். சரிதானா? எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம சொல்றோம்ல. அப்படி எப்படி இருக்குன்னு தெரியாததுக்கான இன்னொரு எடுத்துக்காட்டான ஒரு காரணம் என்ன, பிளஸ் ஆன சான்றுகள் என்ன? அல்லாஹ்வுடைய உடல் உறுப்பு இருக்கு நம்புறோம், எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றோம். அப்படி சொல்லுவதற்கான இன்னும் சில சான்றுகள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம்? எப்படிங்க? இல்ல இல்ல, ஒரு ஆள் எல்லாரும் சொன்னீங்கன்னா படிச்சு தர மாட்டோம். சொல்லுங்க. சரி சரி, அது வரல. இன்னொரு ஆள், வேற யார் சொன்னீங்க? அதுவும் கிடையாது. வேற? சரி, வேற? சரி, அதான் அது சாண்டா. அது சரி, ரைட்டு, நெருங்குறோம். அதுக்கு என்ன, அது இது சாண்டு இல்லை. அல்லாஹ்வுடைய உடல் உறுப்புகள் இப்படி தான் இருப்பான். முகம் இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், விரல் இப்படி இருக்கும், அப்படி நம்ம சொல்லவே முடியாது என்பதற்கு இன்னும் தெளிவான சான்றுகள் தான் நான் கேட்டேன். சரி சரி சரி, முழுமையாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டீங்க.
காவாசி டோர் திறந்தாச்சு, முக்காவாசி திறக்கணும். சரி, அதனால என்ன பாயிண்ட்டை சொல்லுங்க. அதனால என்ன? ஜஸாக்கல்லாஹ். சரி, இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது அல்லாஹ்வை யாராலும் பார்க்க முடியாது. இதுதான் பாயிண்ட். மூசா நபி சொன்னீங்க, அது ஒரு இதுதான். அல்லாஹ்வை யாராலும் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. பார்த்தா தானே தெரியும். இப்போ நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அப்துல் ரஸாக் இப்படி இருப்பார், அவர் கண்ணாடி போட்டிருப்பாரு, அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், எல்லாம் சொல்ல முடியும். நான் ஆளையே பார்க்காம தான் எப்படி சித்திரம் வரைய முடியும்? முடியாது, சொல்ல முடியாது இல்லை. அப்போ அதனால அல்லாஹ்வை யாராலும் பார்க்க முடியாது. முடியுமா? யாரும் பார்த்துருக்காங்களா? பார்த்ததே கிடையாது. இந்த நம்பிக்கையும் வேணும், இந்த நம்பிக்கையும் வேணும். அல்லாஹ்வை யாராலும் பார்க்க முடியாது, இதுவரை யாரும் பார்த்ததில்லை. சரிதானா? அப்போ ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க, மேராஜ் போயிட்டு வந்தாங்க, அந்த செய்திகள்லாம் சொல்றாங்க. சொல்லும்போது என்ன செய்றாங்க, சஹாபாக்கள்லாம் பின்னாடி ஆயிஷா மாட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தார் என்று சொல்றாங்க. தெரியாம சொல்றாங்க. அவ சொல்லும்போது ஹதீஸ்ல வருது, எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்தார் என்று சொல்கிறாரோ அவர் மீது அவர் கடுமையாக இட்டு கட்டுகிறார். அல்லாஹ் ஒளிங்க, அந்த ஒளியை நீ எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். பார்வைகள் அவனை அடையாது, அந்த பார்வைகள் என்ன செய்யும்? மக்களை அடையும். இந்த அல்லாஹ் நிச்சய குர்ஆன்ல சொல்றான். இதுக்கு நிறைய எதிர்ப்பான சில வசனங்கள்லாம் இருக்குது. அப்ப அல்லாஹ்வை பார்க்க முடியாதுங்கிறத நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்ததுனால அல்லாஹ்வுடைய உறுப்புகள் இருக்கு நம்புறோம். ஆனால் எப்படி இருக்கும் என்று நினைச்ச முடியாது, நம்மால் சொல்ல முடியாது என்பதை என்ன செய்து விலகிக் கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்ப ஈமானை பொறுத்தவரையில் அல்லாஹ் நினைச்சு நம்ம நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், அது சொல்லத்துக்கு நம்ம நேரம் இல்லை. ஆக அல்லாஹ் நினைச்சணும் இப்படி நம்ப வேண்டும். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை நம்புறோம். அதுக்கு ஷார்ட்டா குல் ஹுவல்லாஹ் சூராவை நம்ம படித்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈமான்ல 3 விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்? என்னலாம்? மீண்டும் ரிப்பீட். தெரியலையா? டைம் ஆச்சா? ஆமா, உலுகியானா வர்ற உலுகியா இல்லை. அடுத்து அஜிபன்னா உலுகியா சேர்த்துறாதீங்க, அது வேற. தௌஹீத் ருபூபிய்யா, தௌஹீத் உலூஹிய்யா, அடுத்து அஸ்மா உஸ்ஸிஃபாத். இந்த 3 விஷயங்களும் ஈமானில் நாம் நம்ப வேண்டும். அடுத்ததாக ஈமான்ல என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் எந்த குறையும் காணக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய உறுப்புகள் என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்குன்னு என்னது இருக்கு? சில உறுப்புகள் இருக்குது, உடல் உறுப்புகள், அதை நம்பணும். அல்லாஹ்வுக்குன்னு சில தன்மைகள் என்னது இருக்கு? பெயர்கள் இருக்கிறது, அதையும் என்ன செய்யணும்? நம்பணும். அப்போ இந்த மாதிரி நம்பிக்கை என்னது இருக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக கடைசியா புரிஞ்சுக்கணும், யாருக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்து அதுல நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நினைச்சிருக்கிறான் நிறைய பாக்கியத்தை தரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன். இவர்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப் என்று நம்பி அதுல நிலையாக இருக்கணும். சில பேர் பார்த்தா கடைசியில் ஒரு மாதிரி இறந்து போறான், முஸ்லீமா இருக்கிறான், கடைசியில் மண்டை கலண்டு நினைச்சுக்கிறான், அல்லாஹ்வை நம்புவேன், அந்த கடவுளையும் நம்புவேன், அதை நம்புவேன், இதை நம்புவேன்னு சொல்லி ஈமான்ல கோளாறு ஏற்பட்டு எப்படியோ மௌத்தாகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வை நம்புறதுல உறுதியாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அதிலே மரணித்தால் வானவர்கள் வருகின்றார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்ன செய்றாங்க? அழைப்பெல்லாம் கொடுக்கிறார்கள் என்று நினைச்சான். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர், இன்னும் இருக்கு ஈமான்ல, இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. இன்னைக்கு சொல்லப்பட்ட செய்திகள் முக்கியமான செய்திகள் இது. எனவே நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் மார்க்கத்தை நல்ல முறையில் தெரிஞ்சு ஈமான்ல என்ன இருக்கணுங்க, ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் இதுதான் நாளைக்கு எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அல்லாஹ்விட்ட சொர்க்கத்துக்கு என்ன செய்யும்? கொண்டு போய் சேர்க்கும். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கை முழுமையாக மனதிலே வைத்துக் கொள்ளுமாறு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷான் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக.